அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. நான் இன்றைக்கு கத்திரிக்காய் பொரித்து சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த சட்னியை நாங்கள் ஜெலோ ரைஸோட வச்சு சாப்பிடலாம், பிரியாணியோட வச்சு சாப்பிடலாம். இன்னும் எங்களோட பாரம்பரிய சோறான குத்தரிசி, சிவப்பு பச்சை அரிசி, வெள்ளை அரிசி சோறு எல்லா சோத்தோடையுமே நாங்கள் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை ஒரு தடவை செய்து ஒரு காற்று போகாத போத்திலையோ டிஷ்ஷிலையோ போட்டு வச்சோம்னு சொல்லிச்சுனால் மாத கணக்கில் இது பழுதுபடாமல் இருக்கும். நாங்கள் விரும்பிய போது எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த கத்திரிக்காய் சட்னியை செய்கிறதுக்கு நான் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ள கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெயை ஊற்றி சுட வச்சிருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் கொதிச்சு வருது. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டு இதுக்கு நான் சின்ன துண்டுகளாக வெட்டி உப்பு போட்டு பிரட்டி வச்ச 250 கிராம் கத்திரிக்காயையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். நான் ஒரு 8 நிமிஷமாக இந்த கத்திரிக்காயை பொரிய விட்டு நான் பாருங்க கலகலாண்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இனி இதை நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே வெட்டி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் போட்டு நான் பொரிச்செடுக்க போகிறேன். நான் இன்னொரு அடுப்பில் இன்னொரு சட்டியை வச்சு சின்னனாக வெட்டி வச்சுருக்கிற 250 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதில் பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன்னா, நீங்கள் சின்ன வெங்காயமும் உங்களுக்கு விரும்பின வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்க போகிறேன்.
பாருங்க வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நான் நீரைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த எண்ணெய்க்குள்ளேயே நான் 100 கிராம் சின்ன வெட்டின உள்ளியை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உள்ளியும் பொரிஞ்சு கொண்டிருக்குது. நான் இந்த சட்னிக்கு தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு தேசி புளி எடுத்து கரைச்சி வைக்க போகிறேன். பாருங்க உள்ளியும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்தது. அங்கே நான் கத்திரிக்காயும் ஃபுல்லாக பொரித்து எடுத்துட்டேன். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே நான் எடுத்த தேசி புளியை கரைச்சி விட்டு அளவான தண்ணியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வர தேவையான ஒரு மேசக்கரண்டி கட்டத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இந்த மண் சட்டியில் செய்கிறபடியாக நல்ல வடிவாக நல்ல உடனே கொதித்து வந்துடும். பாருங்கள் இப்படி உடனே கொதிக்குதுங்க. மண் சட்டியில் நல்ல சூடு இருக்கும். இப்போ அந்த புளிக்கரைசல் நல்லா கொதித்து வர அதுக்குள்ளே நான் பொரித்து வச்சிருந்த கத்தரிக்காய் வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து இதோட கலந்து விட்டு கொள்கிறேன். இந்த சமையலை நாங்கள் இலகுவாகவே செய்யலாம். எங்களுக்கு கத்திரிக்காய் வெங்காயம் உள்ளியை பொரித்து எடுக்கிறதுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துட்டு அலந்தாங்காலங்களுக்கு இது செய்கிறது மிகவும் ஈஸி. அதோட நான் வெங்காயத்தை கலந்து விட்டுட்டு 2 மேசக்கரண்டி வினிகரும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் இதுக்கு அப்போ எந்த விதமான பால் வகையிலும் சேர்த்துக்கொள்ளல. தேங்காய் பாலோ ஒன்றுமே சேர்க்காதபடியால் தனியாக பழப்புளியும் தேசி புளியும் சேர்க்கலை. நாங்கள் பழப்புளி தான் சேர்த்துக்கொள்கிறோம். அந்த புளி வினிகர் இரண்டுமே இதை பழுதுபடாமல் நீண்ட காலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு திரவம். ஆனபடியாக நாங்கள் இதை செய்து வச்சு சாப்பிடலாம். சரி உறவுகளே, எங்களுடைய கத்திரிக்காய் சட்னி செய்து முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. எப்படி வந்ததுன்றதை உங்களோட கருத்துக்களை என்னுடைய கருத்துப்படியில் தெரிவியுங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.